உலகம் முழுவதும் இன்று போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்புகள், பணவீக்க நெருக்கடி என பல காரணங்களால் அமெரிக்கா முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. இத்தகைய கடினமான சூழலிலும் இந்தியா மட்டும் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து முன்னேறி வருவது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. ஒருபுறம் பாகிஸ்தான் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நட்பு நாடுகளிடமும் இருந்து உதவிக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க, மறுபுறம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலக பொருளாதார சக்தியாக உயர்ந்து வருவது புதிய பாரதத்தின் எழுச்சியை வெளிப்படுத்துகிறது. 2014ஆம் ஆண்டு இந்தியா உலகின் 10வது பெரிய பொருளாதாரமாக இருந்தது. இன்று இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்து உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு சுமார் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 4 டிரில்லியன் டாலருக்கு அதிகமாக உயர்ந்துள்ளது. உலகின் பல நாடுகள் வளர்ச்சி விகிதத்தில் தடுமாறி கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா தொடர்ந்து 6 முதல் 8% வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. சர்வதேச அமைப்புகளின் மதிப்பீடுகளின்படி வரும் ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் பாதையில் வேகமாக பயணித்து வருகிறது. இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்தின. உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்பாக உருவெடுத்துள்ள UPI மூலம் மாதந்தோறும் பல பில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன. ஒரு காலத்தில் வங்கி கணக்கே இல்லாத கோடிக்கணக்கான மக்களுக்கு ஐந்தன் திட்டம் மூலம் நிதி சேவைகள் சென்றடைந்தன. இன்று இந்தியா உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து இந்தியாவை நோக்கி வருவது உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இதற்கு நேர்மாறாக மதவாதம், தீவிரவாதம், அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் தவறான பொருளாதார நிர்வாகம் ஆகியவற்றின் சுமையில் பாகிஸ்தான் சிக்கி தவிக்கிறது. அந்நிய செலவாணி கையிருப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் பொதுமக்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ளது. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கல்விக்கான செலவினங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்கால தலைமுறையின் முன்னேற்றமே கேள்விக்குறியாகியுள்ளது. ஒருபுறம் இந்தியா உலகின் முன்னணி தொழில்நுட்ப மையமாக மாறுகிறது. மறுபுறம் பாகிஸ்தான் அடிப்படை பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கே போட்டியிடுகின்றது. ஒருபுறம் இந்தியா G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி உலகின் குரலாக உயர்கிறது. மறுபுறம் பாகிஸ்தான் சர்வதேச உதவிகளை நாடும் நிலையிலேயே உள்ளது. ஒருபுறம் இந்தியா விண்வெளியை வெல்ல புறப்படுகிறது. மறுபுறம் பாகிஸ்தான் தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற போராடுகிறது.